குற்றாலத்தை விட 100 அடி உயரமான அண்ட் குற்றாலத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு ஹிடன் ஃபால்ஸ்க்கு தான் நம்ம போறோம். ஹிடன் பிளேஸ் சொல்றாங்க. இந்த லொகேஷன் போறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செங்கோட்டைக்கு வந்துருங்க. கேரளாக்குள்ள போவான்னு நினைக்கிறேன். செங்கோட்டை வரைக்கும் போயிருக்கேன். செங்கோட்டையில இருந்து புளியரை செக் போஸ்ட் தாண்டி தென்மலை ரூட்ல தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். இந்த மலை ஏறினதுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் குறையிறது டிராஸ்டிக்கா ஃபீல் ஆகும். இன்னுமுமே கேரளா வரல, நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல தான் இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற பாலருவிக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இது லோக்கல் பீப்புளுக்கு தெரிஞ்ச இடம், பட் லாங்ல இருந்து வரவங்களுக்கு சுத்தமா ஐடியா இருக்காது. போற வழி எல்லாம் செம்ம அழகா சீனிக்கா இருக்கும், சொல்லவே தேவையில்லை. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இங்க நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரதா இருந்துச்சுன்னா வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கை தாண்டி பொல்யூஷன் சர்டிபிகேட் மஸ்ட். தயவு செஞ்சு உங்களோட புகையில மாதிரியான போதை பொருட்கள் எடுத்துட்டு வந்துடாதீங்க. போலீஸ் பிடிச்சா ட்ரௌசரோட உட்கார வச்சிருவாங்க. புளியரை செக் போஸ்ட்ல இருந்து 12 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாலருவி ஆர்ச்சி வரும். அதுக்குள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ல நம்ம வண்டியோட பார்க்கிங் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓன் வெஹிக்கிள்ல போக முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸை ரீச் பண்றதுக்கு கேரளா கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ற பஸ்ல தான் போக முடியும். பார்க்கிங்ல இப்படி ஒரு அழகான ஊஞ்சல் இருந்துச்சு, சின்ன பையன் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கிங்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கன்னா அங்க ஒரு கவுண்டர் இருக்கும், அங்கதான் நீங்க டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டுக்கு பெர் ஹெட்டுக்கு 60 ரூபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்ல அவங்க கூட்டிட்டு போயிட்டு அண்ட் ரிட்டர்னும் கூட்டு வந்துருவாங்க. இதுதாங்க சிற்றுந்து நிலையம். இங்கே தான் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல, நம்ம லக்குக்கு பஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. குடுகுடுன்னு ஏறி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காரலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு முந்திட்டான். சரி அண்ணன்ட்ட முன்னாடி உட்காரலாமான்னு கேட்டேன். அண்ணன் சூடா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்பியாரு. சரின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி உட்காந்துட்டேன். உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, கேரளா டிரைவர்ஸ் ஹில்ஸ்ல கொஞ்சம் மிரட்டி விட்டுருவாங்க. நான் வீடியோ ஸ்பீட்லாம் பண்ணல, நார்மலான ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்குது. அதுவே இவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. அண்ணன் டிரைவிங் ஸ்கில்ல பாராட்டுறதுமா ஒரு அப்ரிசியேஷனை போட்டுட்டு நாங்களும் ஒரு வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி வந்தோம்னா நம்ம ஃபால்ஸ்க்கு கிட்டத்தட்ட ரீச் ஆயிருவோம். பஸ்ல இருந்து மெல்லமா இறங்கி ஒரு 4 எட்டு நடந்தா ஃபால்ஸ் வந்துடும். க்ரௌட் எல்லாரும் அங்க இருந்து ஒரு மாடல போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம பங்கு நம்மளும் போயிட்டு ஒரு கிளிக்க போட்டு வந்தாச்சு. இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தாலே கண்ணு கட்டுற தூரத்துல ஃபால்ஸ் தெரியும். அப்படியே மெல்ல மெல்ல நடந்து போயிட்டு இருந்தோம். ஃபால்ஸ் அண்ணாந்து பார்க்க வச்சுது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்ட்ட அந்த தண்ணி கொட்டுறதுக்கு போக முடியுமான்னு கேட்டேன். போக முடியும், ஆனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபால்ஸை கிட்டத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அங்கே தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த வியூவில் போய் பார்த்தா சீலவுல இருந்து 1500 அடி ஹைட்ல இருந்து தண்ணி விழுந்துருந்துச்சு, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர். இப்போ நம்ம கீழே பார்க்குற இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனதுனால அங்கே குளிக்க விடல. ஒரு பக்கம் சுல்லுன்னு வெயில் அடிக்குது, இன்னொரு பக்கம் சில்லுன்னு சாரல் அடிக்குது, வேற மாதிரி ஃபீலுங்க. நம்ம இங்கே வந்ததுக்கான மெயின் மோட்டிவே நம்மளோட மண்டசோட தணிக்கிறதுக்காக தான் அந்த வேலையில் இறங்கியாச்சு. கடவுள் தந்த இயற்கைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நானும் குளிக்கிறதுக்காக ஃபால்ஸில் இறங்கிட்டேன். தண்ணி சும்மா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம நண்பர் கையில இருந்து கேமரா வாங்கிட்டு அவரே உள்ள கூப்பிட்டு வாட்டர் ஃபால் ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அபவுட் ஆன போட்டு மூஞ்சிலே தண்ணி அவங்க ஆரம்பிச்சிட்டேன். கேரளா தண்ணியில் குளிச்சா கலர் ஆயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துருவோம். கொஞ்ச நேரத்தில் இது பப்ளிக் ஃபால்ஸா இல்லை பிரைவேட் ஃபால்ஸாங்கிற டவுட் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் மட்டும் தனியாக குளிச்சுட்டு இருந்தேன். ஃபுல் ஃபால்ஸ்னு தெரியுற மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நிறைய ஹிடன் பிளேசஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு போம்ல.